ஃப்ரெண்ட்ஸ், இது நம்ம டிகே சேனல். இன்னைக்கு நாம என்ன செய்ய போறோம்னா ராகி தோசை. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். அடுப்புல கடாயை வச்சு 1 ஸ்பூன் எண்ணெய் ஊத்திக்காங்க. கடுகு 1/4 ஸ்பூன், கடலைப்பருப்பு 1/2 ஸ்பூன், உளுத்தம் பருப்பு 1/2 ஸ்பூன் வறுத்துக்கலாம். ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சதை ஆட் பண்ணிக்கலாம். பச்சை மிளகாய் 2 கட் பண்ணது, கறிவேப்பிலை சிறிதளவு வணக்கிக்காங்க. ரொம்ப வணங்க தேவையில்லை, இந்த அளவுக்கு வணங்கினா போதும். ஒரு பவுல் எடுத்துக்காங்க. ராகி மாவு 2 கப், வணக்கி வச்சதை ஆட் பண்ணிக்கலாம். கொத்தமல்லி சிறிதளவு, உப்பு தேவையான அளவு, தண்ணி ஊற்றி கரைச்சி எடுத்துக்காங்க. மிக்ஸ் பண்ணிக்காங்க. மாவை இந்த அளவுக்கு கரைச்சி எடுத்துக்கிட்டா போதும். அடுப்புல தோசை கல் வச்சுக்காங்க. கல் சூடாகட்டும். கல் சூடாயிடுச்சு. கரைச்சி வச்ச மாவு ஊற்றிக்கலாம். நான் ஊற்றுற மாதிரியே ஊற்றுங்க. எண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ வெந்துருச்சு, திருப்பி போட்டுக்கலாம். தோசை கிறிஸ்பியாக வந்துருச்சு. வேறு பிளேட்டில் மாற்றிக்கலாம். இதே மாதிரி எல்லாத்தையும் ஊற்றி எடுத்துக்காங்க. சோயான ராகி தோசை ரெடி. மறக்காம எல்லாரும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க. இந்த தோசையை பொட்டுக்கடலை சட்னியோட வச்சு சாப்பிட்டா ரொம்ப நல்லா இருக்கும். இது உடம்புக்கு ரொம்ப நல்லது. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.